வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை விட்டுருச்சுங்களா? என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் டச் பண்ணிங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். முக்கியமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக்கு பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நீங்கள் லைக் பண்ணுறது தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ இன்றைக்கி நாடு எவ்வளோ முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு பேச போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடுன்னு விலை ஏறிட்டு இருக்குதுங்க. வரலாறு காணாத தங்கத்தின் விலை, விலை மதிப்பு மிக்க உயிரை வாங்கும் தங்கத்தின் விலை, விலை மதிப்பற்ற உயிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயிரையே காவு வாங்குது தங்கத்தோட விலை. ஒரு பவுனு 10,000 வாங்கினது போக 1 கிராம் 12,000க்கு வந்துடுச்சு. இதனால் நிறைய பேர், அதாவது தோழனா ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களே கொலை பண்ணிட்டு கை குழந்தையோட ரோட்டில் அந்த கை குழந்தை சுற்றிட்டு வரதை பார்த்து கண்டுபிடிச்சி நேற்றைய நிலவரம் கொலை பண்ணிக்கிட்டாங்கங்க. 4 சவரனும் 4 லட்சத்துக்கு மேலே. அதனால் நான் பவுனுக்கு ஆசைப்பட்டு தான் தோழியவே கொலை பண்ணிட்டாங்க ஒரு லேடி. இப்போ ஜென்ஸும் தனியாக, லேடிஸ் தனியான்னு கிடையாது, எல்லாமே ஒன்றாயிட்டாங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாமே கொலை எல்லாத்துலேயுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாடு எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பாருங்கள். சட்டம் சரியான வேலையை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியெல்லாம் குற்றங்கள் நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னதுக்கு இன்ன தண்டனை. பவுன் திருடனியா, அதுக்கு இத்தனை வருஷம் இவ்வளோ அபதாரம். அதே மாதிரி கொலை பண்ணினியா 3 வருஷம் 4 வருஷம் அது போட்டு திரும்ப அவங்களையும் திரும்ப தூக்கு தண்டனையிலே போட்டுடணும். அதேமாரி இந்த கற்பழிப்புன்னு சொல்கிறாங்க பற்றி, இந்த பாலியல் குற்றத்துக்கெல்லாம் இம்மிடியட்டாக உடனுக்குடனே இவன் தான் குற்றவாளி, இவன் தான் எல்லாம் செஞ்சான்னு தெரிஞ்சா உடனே அவனை ஷூட் பண்ணிடணும். விட்டு வைக்கவே, இதுமாரி நாட்டில் விஷக்கிருமிகளெல்லாம் விட்டு வைக்கவே கூடாதுங்க. இன்னும் எத்தனை வெளியில் எத்தனை ஜீவனை கொல்லுங்கன்னு தெரியாது. நாடு அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. போட்டி, எலெக்ஷன் எடுத்தால் போட்டி, எதை எடுத்தாலும் போட்டி. நம்ம தான் முன்னாடி வரணும், நம்ம தான் ஜெயிக்கணும், அந்த மாதிரி நிலமையில போயிட்டுருக்கு. பவுனால் எத்தனை உயிர் தங்க விலை ஏறினதுனால எத்தனை பேர் இறந்துருக்காங்க தங்கத்துக்காக. அதாவது ஒரு கதையும் ஒரு கோணத்தில் போகுதுங்க. என்னமோ லவர்ஸ் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை 4 பேர் பார்த்துட்டு அந்த பெண் கழுத்தில் தங்க செயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவளை தனியாக அவனை அடித்து போட்டு, காதலனையும் அடித்து போட்டு, காதலியை அழிச்சிட்டு போய் செயினை அறுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் பலாத்காரம் பண்ணிவிட்டு காட்டில் விட்டு அடிச்சுட்டு 4 பேர் போயிட்டாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க, தண்டனை கிடைக்குது. ஆனால் அது இம்மிடியட்டாக கிடைக்கணும். இம்மிடியட்டாக கிடச்சி அதை அவங்களுக்கு தக்க தண்டனை, திரும்ப அந்த தண்டனை நினச்சா அவங்களுக்கு அந்த கெட்ட புத்தியே வரக்கூடாது. அந்த புத்தி மாறிடணும். அந்த தீய செயலுக்கு அவங்க ஈடுபடாத அளவுக்கான தண்டனை கொடுத்தாக்கா குற்றங்கள் பெருசாக போயிட்டுருக்காது. இருக்க வருஷத்துக்கு வருஷம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர எதுவும் குறையில. கிராமத்துலலாம் இருந்தாங்க பாருங்கள், வெத்தலை பாக்கு போடுவாங்க. குழந்த பிறந்தா வெத்தலை பாக்கு கண்டிஷனாக ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. எந்த வியாதியும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அதிக வருமானம் ஈட்டுறாங்க, அதிக வியாதியையும் வாங்கிக்கிறாங்க. பொல்யூஷன் ஜாஸ்தியாக போச்சு. அதனால குற்றங்கள் எல்லாமே பெருகி போயிட்டுதுங்க. எந்த வேகத்தில் நாடு போயிட்டுருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, யோசிக்க முடியல. யாருமே அதை யோசிக்கிறதும் இல்லை. குற்றங்கள் பெருகிட்டு இருக்கிறதா தடை பண்ணணும்.
அதே மாதிரி வியாதி இல்லாத ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கான வழிவகுக்கணும். அரசியலாகட்டும் எதா இருந்தாலுமே பைசாவை நோக்கி தாங்க போகுது. எல்லாம் பைசாவை வச்சு தான் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. லஞ்சம் ஒழியல, அது வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. தவறான செயல்கள் எல்லாமே நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. எந்த சட்டத்துலேயும் ஒரு கேஸுன்னா அந்த கேஸ் இத்தனை வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை முதல்ல கொண்டு வரணும். அதாவது ராஜீவ் காந்தியை கொலை பண்ணாங்க. அந்த குண்டு போட்டவங்க அவரே இறந்து போயிட்டாரு. அந்த அம்மா வயசாகி தான் விடுதலை ஆச்சே தவிர அதுக்கான தண்டனை உடனே கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தண்டனை, கரெக்டாக இந்த சட்டத்துக்கு இந்த தண்டனை, இந்த கொலைக்கு இந்த தண்டனை, இந்த கடத்தலுக்கு இந்த தண்டனை, தங்கம் கடத்தினியா, பிள்ளைய கடத்தினியா, அதுக்கான சட்டத்தை கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா நாட்டில் குற்றமே குறைஞ்சி போயிடுங்க. இப்போ குற்றம் அதிகமாகிடுச்சு, நாடு சீர்கேடாக போயிட்டுது. நாட்டில் உள்ள மக்கள் கொஞ்சமாக இயற்கை பாதி அழிக்குது, செயற்கை பாதி அழிக்குதுங்க. இயற்கையால் சுனாமி, தீப்பத்தி எரிஞ்சிடுது, ட்ரெயின் விபத்து, பஸ் விபத்து, லாரி மோதிச்சு, குழந்தைங்க வேன் கவுந்ததுன்னு சொல்லிட்டு பல இடத்துல ஆக்சிடெண்ட்டில் பாதி பேர் போகிறாங்க. அது அன்னியில் தீவிரவாதிங்க பாதி பேரை கொள்கிறாங்க. நகைக்காகவும் பணத்துக்காகவும் நிறைய குற்றங்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும். தீய செயல்லாம் இருக்கக்கூடாதுன்னா சட்டம் கடுமையாக இருக்கணும். சட்டம் கடுமையாக இல்லாததுனால தைரியமாக குற்றவாளிகள்லாம் செயல்படுத்துகிறாங்க செயல்களை. அதெல்லாம் தண்டிக்கணும்னா சட்டம் இன்னும் கடுமையாக இருக்கணுங்க. நாட்டில் சட்டம் போராது. சட்டத்தினுடைய அமைப்புகள்லாம் தெளிவாக இல்லை. அதனால தான் எது வேணுமோ, அதாவது பெரிய பணக்காரன்னா அவங்க தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் பணத்தை அடிச்சுட்டு நம்ம கேஸை ஃபைல் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றாங்க. ரிதன்யா வழக்கு போயிடுச்சு. ரிதன்யாவை கொன்ன அவள் புருஷனும் அவளோட மாமியார் மாமனார் எல்லாம் வெளியில் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அதேமாரி எத்தனையோ ரிதன்யாவை நாட்டில் கொலை கொடுமை இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலைங்க. அவங்க ஒரு சூழ்நிலையை பொறுத்து அந்த நியூஸை வெளியில் வராதபடிக்கு பண்ணிடுறாங்க. காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமாங்க? காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணுறாங்க. காசுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க. காசு இருந்தால்தான் வாழ முடியும், அது வேற. ஆனால் காசு இருக்கிறவங்க பண்ணுற அட்டூழியமும் ஜாஸ்தியாக போச்சு. காசுக்காக பண்ணுற அட்டூழியமும் ஜாஸ்தியாக போச்சு. காசு இல்லாதவங்க தரமட்டத்தில் அடிமைப்படுத்தி கிடக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் எப்போ முன்னேற்றம் ஆகிறது, எப்போ தெளிவாக வருது, எப்போ நாடு விடுதலை ஆகிறது? இப்போ பழையபடி வெள்ளையனே வெளியேறுங்கிற மாதிரி இப்போ நாடு யார் கையில் சிக்கிட்டு இருக்கு, எதனால் மோசம் போயிட்டுருக்கு, ஜனங்கள் எதுக்காக உயிரை மாய்ச்சிக்கிட்டு போகிறாங்க, எதனால் இவ்வளோ தூரம் சாவு அதிகமாகிட்டுருக்கு, ஒன்றுமே யாருமே எதையும் நினைக்கிறதில்ல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சுயநலமாக வாழ கற்றுக்கிட்டாங்க. நாம் சம்பாதிக்கணும், நாம் வாழணும். பிள்ளைங்கள கூட சமயத்தில் விட்டுடுறாங்க. எத்தனை தாய் குழந்தைங்களை கொள்றா? பெண்ணும் சரி ஆணும் சரி நிறைய தவறுகள் செய்கிறாங்க. அதெல்லாம் தவறுகள் குற்றங்கள்லாம் குறைஞ்சதுன்னா தான் நாடு கொஞ்சமாவது சுதந்திரம் அடையும். இப்போ நாடு யார் கையில் சிக்கிட்டு இருக்குன்னா அக்கிரமம் செய்கிறவங்க கையில் சிக்கிட்டு இருக்குங்க. தீவிரவாதிங்க கையில் சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இராணுவம் இதெல்லாம் இருந்தும் இந்த நாட்டை நல்ல விதமாக கொண்டு போக முடியல. இராணுவம் ஒரு பக்கம் போராடி அவங்க உயிரிழப்பு எல்லையில் பாதுகாக்கப்பட்டு அவங்க உயிரை இழக்கிறாங்க. நாட்டில் எந்த விதமான போராட்டமுமே இல்லாமல் பாமர மக்கள் நிறைய பேர் உயிர் இழக்கிறாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது, எப்படி நடக்குது, எதுவுமே தெரியலைங்க. நாட்டில் அக்கிரமம் அதிகாரம் நிறைய கொலை இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா
எல்லாருமே வந்து சுயநலத்தை விட்டுட்டு மனசாட்சியோடையும் மனித நேயத்தோடையும் இருந்தாங்கன்னா நாடு முன்னேற்றம் அடையும். முன்னேற்றத்துக்கு வேலையே இல்லாத போயிட்டுங்க. ஜனங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வெளியில் வந்து பவுனை போட்டுக்கிட்டு வெளியில் போக முடியல. கஷ்டப்பட்டு வாங்கின பவுனை அவங்க ஆசையாக போட்டுக்க முடியல. காதோட அறுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு. காதில் மட்டும்தான் பவுன் போட்டுருந்தோம்னா கூட அதை கூட தைரியமாக போட்டுக்கிட்டு வெளில போக முடியலைங்க. காதோட செத்துத்தோடு அறுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டில் அவ்வளோ பாதுகாப்போடு எல்லாம் இருந்துகிட்ருக்காங்க. அதாவது கூர்க்கான்னு ஒருத்தர் வராரு. எங்கள் ஊர்லேயும் சரி எல்லா ஊர்லேயும் வராரு என்னன்னு தெரில. அவர் வர்றதோ விசில் அடிக்கிறதோ நாங்கள் படுக்கிறதோ 12 மணிக்கு. அது வரைக்கும் எந்த விசிலையும் காணும். ஆனால் கூர்க்கா வந்து மாதம் 10-20 காசு கொடுன்னு கேட்பாரு. ஆனால் அவர் எதுக்கு வராரு, எதுக்காக வாங்குறாரு எதுவுமே தெரியல. அதேமாரி அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்களுக்கு உள்ள பாதுகாப்பாக வந்து ரோட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்க ஜனங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் அவங்களுடைய செக்யூரிட்டி மாதிரி அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து மனசாட்சியோடு நடந்துக்கிட்டு ஒரு 3 மணி வரைக்கும் 3 ரவுண்டு அடித்தாங்கன்னா கூட கொஞ்சம் திருடர்கள் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, வராமல் இருப்பாங்க. அதுவும் கிடையாது. ஆனால் வராரு, மாதம் காசு வாங்கிட்டு போகிறாரு. ஒரு நாளைக்கு கூட விசில் அடிக்கிற சத்தமே காதில் விழல. அவங்கவுங்கள வேலையை வந்து நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் செஞ்சாங்கன்னா நாட்டில் குற்றங்கள் குறையுங்க, ஊழல் குறையும். லஞ்சம் வாங்குறவங்களும் மனசாட்சியோடு இருந்தாங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டாங்க. சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு ஜீரணிச்சா போதாதா, லஞ்சம் வாங்கியா பழிக்கணும்? இந்த மாதிரி லஞ்சம் வந்து ஏழை மக்கள்கிட்ட வாங்கி பணக்காரங்க மேலே பணக்காரங்க ஆகுறாங்க. இல்லாதவங்க அடிமட்டத்துக்கு போய் கடனை வாங்கி கஷ்டப்பட்டு மன உளைச்சல் காலாகி மரணத்துக்கு போயிடுறாங்க. மரணம் வந்து அவங்கள தழுவிடுது. நீ உலகத்தில் வாழ முடியாது, தற்கொலை பண்ணிக்கோ, கடன் தொல்லை தாங்க முடியல, நீ மட்டும் சாகாத, உன் குடும்பத்தில் உள்ள புள்ள குட்டி எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்துட்டு நீ சாகு அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த தொழிலாளி தள்ளப்படுறான். இதெல்லாம் எப்போ தெளிவடையுமோ, நாட்டில் எப்போ பஞ்சம் தீருமோ, நாடு எப்போ பின்னோக்கு பாதையை நோக்கி போகாமல் முன்னேற்றம் அடையுமோ தெரியல. இதுக்கெல்லாம் மக்களாகிய நாம தாங்க காரணம். எல்லாரும் நியாய தர்மத்தோடு நடந்துக்கிட்டோம்னா, மனசாட்சி அடகு வைக்காமல் நேர்மையாக நடந்துக்கிட்டோம்னா குற்றங்கள் குறையும், நாடு சுபிட்சமாக நல்லபடியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.